ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் போட்டிருக்க வீடியோ நம்ம பசங்களை தான் போட்டிருக்கிறேன். நம்ம பசங்க எல்லாம் காலையில் பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கானுங்க. இவர் பாருங்க, எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை. இவர் எப்பவும் மஸ்தாக தான் சுற்றுவார். மேலே இருக்கானுங்க பாருங்கள், அவனுங்களும் அதே மாதிரி தான் மஸ்தாக சுற்றுறவனுங்க. காலையில் திறந்து விட்டா அவங்களுக்கு முதல்ல வெயிட்டுக்கு போட்டுறணும், இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. வாங்க கேஜிக்கு போகலாம். கேஜில் இருக்காங்க பாருங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி. எல்லாம் நம்ம பசங்க தான், சேட்டக்கார பசங்க. புறா வளர்த்த ஆசைப்படுற நண்பர்கள் தாராளமாக வளர்த்துங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, புறா வளர்த்தா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த போய் யாரும் நம்பாதீங்க. அதுக்கு சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது நிறையா பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. அதாவது ஜென்ரலாக இந்த புறா வளர்த்தனா, புறா பறவைகள் ஜென்ரலாக வளர்த்தனா அதோடய எச்சத்துக்கு கீரி, பாம்பு, நரி இந்த மாதிரி காட்டு விலங்குகள் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக புறா வளர்த்தனா வீட்டுக்கு ஆகாது அந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் ஒரு கதையை விட்டாங்க. ஆனால் இதுதான் உண்மையான காரணம். புறா வீட்டில் வைக்கிறனால எந்த ஒரு கெட்டது நடக்காது. இது கேஜில் இருக்கவங்க எல்லாமே நம்ம கருணை, ஜாக் இருக்கிறான், ராம்பூர் இருக்கிறான், குட்டமுக்கு இருக்கிறாரு. இது எல்லாமே சேல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய காண்டாக்ட் நம்பர் 9787957719. எல்லாம் கருணை. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம பெட்ஸு நிறையா போடுவோம். முயல் வீடியோஸ், பூனை வீடியோஸ் நிறையா இருக்குது. பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் பெட்ஸ் வளர்த்துறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். நம்மளுக்கு என்ன ஒரு கவலை இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோடனே அது கண்ணில் முடிச்சோன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும். இது நானாக சொல்ல, சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயம். அது முடிஞ்சளவு வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன பெட்டு பிடிக்குமோ தாராளமாக வளர்த்துங்க. ஆனால் அதை வளர்த்துறதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டில் இருக்கவங்கள்ட்ட கண்டிப்பாக நீங்கள் சஜஷன் கேட்டே ஆகணும். இல்லைன்னா அந்த உயிர் உங்கள்கிட்ட நிற்காது. அதனால் நீங்கள் என்ன புறா வளர்த்தாலும் சரி, காக்டெயிலு, லவ் பேர்ட்ஸு, முயல், பூனை, டாகு எது வளர்த்தினாலும் சரி, அது ஃபஸ்ட்டு வளர்த்துறாங்க பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸு ஒரே அந்த மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் கேட்டுக்குங்க எப்படி பண்ணலான்னு. அப்படி கேட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக வளர்த்தலாம். சிக்ஸ் எடுக்கலாம். நீங்கள் சேல்ஸு கூட பண்ணலாம். புறா பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான். சிக்ஸ் எடுத்தால் நீங்கள் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். பாருங்கள் எத்தனை வெரைட்டி இருக்குது பாருங்கள். ஃபேன்டைலு, சிராஜு, கர்ணை, சாட்டினு, இதெல்லாம் நம்ம செல்ல பிள்ளைகள். நீங்கள் ஒற்றைக்கல்ல போட்டிங்கன்னா அள்ளிடுவாங்க ஒரே ஆள்லாம். அப்படி ஓடியாருவானுங்க. அவனுக்கு பிடிச்ச மெயின் ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றைக்கல்ல தான். வெளுத்து வாங்குவானுங்க, குழந்த மாதிரி பழகுவானுங்க. எல்லா பெட்ஸுமே ஜென்ரலாக அப்படி தான். நம்ம பழகிட்டோம், நம்மளோட ரொம்ப ஃபேமிலி மாதிரி இருப்பானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.